ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து எப்படி வந்து டேஸ்டாகவும் ஹெல்த்தாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. டெய்லியும் அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தாகவும் கொஞ்சம் சருமம் வந்து மின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. அதை சும்மாவே சாப்பிடுவாங்க. ஸோ இதை பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படி நம்ம இந்த ஜூஸ் அவங்களுக்கு ஹெல்த்தியாக அடிச்சு கொடுக்கலாம் அண்ட் ஆல்சோ டேஸ்டாகவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அண்ட் பால். இது தேவைக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சுகர் கட்டாயம் தேவை. நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எங்களுக்கு சுகர் அவ்வளோ வேண்டாம். அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி விதை எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு இப்படி வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சீடோட வந்து போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அது ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். அந்த டைமுக்கு மட்டும்தான் அது குடிக்க முடியும். ஸோ வந்து நான் சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துலேயும் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகணும். ஸோ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த ஆரஞ்சை வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீஸ் வாட்டர் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். சும்மா காலமாக வந்து கொதிக்க வச்ச தண்ணி. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது சளிக்கெட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள கொஞ்சம் கூலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூல் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நான் வந்து இந்த சுகரையும் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சுகர் எடுத்துருக்கேன். ஓகே, இதை நான் இப்போ கிரைண்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது கூட இந்த பாலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ பால் ஆட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ போதும் பால், அதனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பால் இதில் இங்கே ஆட் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். பட் ரொம்ப எல்லாம் இல்லை, அந்த நம்ம எடுத்துருக்கிற ஆரஞ்சுக்கு அளவு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதை வந்து நான் இப்போ இதில் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பரான இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து பசங்களுக்கு இல்லை யாருக்கு கொடுத்தாலும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை நம்ம பால் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு வேளை அவங்களுக்கு வந்து பாடி வெயிட் போடணும்னா கூட இந்த ஜூஸ் அவங்க டெய்லி குடித்தாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.